ராதா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. ஏமா இப்படி நடந்துக்கிற? நீ போன் பண்ணுவேன்னு அவர் ராத்திரி 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்திருக்காரு. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு பாத்தியா? துடுப்பே பாரம்னு நினைச்சா போடும் கரை சேராதும்மா. அம்மா, பழுதான ஓடத்துல பயணம் செய்ய முடியாதும்மா. வள்ளி ஐயா, கூப்பிட்டீங்களா ஐயா? காஃபி கொண்டாய். சரிங்க. பாவண்டி, அந்த பொண்ணு மனசுல எவ்வளவு வேதனைகளை அடக்கி வச்சிருந்திருக்கா. என் மனசே கேட்கலடி, நானே அழுதுட்டேன்டி. ராதா இருக்காங்களா? இல்ல சார். எங்க போனாங்க? சபாக்காரங்க வந்து அழைச்சிட்டு போனாங்க. அந்த அம்மாக்கு ஏதோ விருந்து தராங்களாம். விருந்து எங்கன்னு தெரியுமா? தெரியாது சார். என்ன சுமிதா, ஒரு நாளைக்கு உங்க அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வரக்கூடாதா? அம்மா, எனக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் அதிகமா இருக்கிறதுனால என்னால கூட்டிட்டு வர முடியலமா. ஆமா, ராதா எங்க? நான் வரும்போதெல்லாம் பார்க்கவே முடியல. எங்கம்மா போயிருக்கா? என்னம்மா சொல்ற? உங்ககிட்ட சொல்லலையா? என்கிட்ட ஒண்ணும் சொல்லலையே. சிங்கப்பூர்ல ஏதோ பாராட்டு விழாவாம், நாளைக்கு போக வேண்டியவ என்ன நினைச்சாலும் இன்னைக்கே போயிட்டா. அவளை புரிஞ்சிக்கவே முடியலம்மா. நீங்க போலியம்மா? எனக்கு உடம்பு சரியில்லம்மா, நெஞ்சு வலி, அதனால நான் போகல. நான் சிங்கப்பூர் வரலன்னு சொன்னதும் குழந்தை மாதிரி என் மடியில படுத்துக்கிட்டு நானும் சிங்கப்பூர் போகலன்னு அழுதா. நான் போக வேண்டாம் தான் சொன்னேன். அப்புறம் என்ன நினைச்சாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு, அம்மா உடம்பு நல்லா பாத்துக்க, நான் சிங்கப்பூர் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டா. என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணு இல்லம்மா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஹாய் ஸ்மிதா. ஹாய். எப்படி இருக்கீங்க? உங்களை பார்க்கவே முடியல. போய் சொல்லாதீங்க, அதான் இப்ப பாத்துட்டே இருக்கோம்ல. ஓ ஸ்மிதா, வாங்க காபி சாப்பிட்டு போலாம். ஓகே ஓகே. டிரைவர், வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. சிட் டவுன். வேற என்ன சார் வேணும்? 2 சூப். சரி சார். ராமா, ராமா, ஏங்க தோண பேசிட்டு இருக்கிற? கடிக்க விடு. ஐடபடி பிரமாத. ஏன் இப்படி பாக்குறீங்க? உன்னோட உடைக்கும் உனக்கு சம்பந்தமே இல்ல. என்ன சொல்றீங்க? காலையில உங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். ஏன்? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, போனேன். உங்க குடும்ப சூழ்நிலைய உன் தங்கச்சி பத்மா என்கிட்ட சொல்லுச்சு. ஒரு மெழுகுவர்த்தி மத்தவங்களுக்கு ஒளிய கொடுக்கறதுக்காக தண்ணியே அழிச்சுக்குது. நீ உன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக உன்னையே அழிச்சுக்கிற. நான் அப்படி உன்னை அழிய விட மாட்டேன். சாப்பிட ஸ்மிதா. காலையிலே நீ வெளியில போயிட்டதா உன் தங்கச்சி சொல்லுச்சு. எங்க போன? ராதா வீட்டுக்கு போயிருந்தேன். சிங்கப்பூர் போறதுக்கு நாளை காலையில் மெட்ராஸ்ல இருந்து ஃபிளைட்டா. அதான் இன்னைக்கு அவன் மெட்ராஸ் புறப்பட்டு போயிட்டா. ஐ see. இந்தாங்க சார். என்ன இது? பில் சார். எவ்வளவு? 150 ரூபா சார்.
ஏப்பா இந்த பில்ல யார் போட்டது? அவரு சார். அவரா? கோவிந்தா வா. கிளிங்களே சாப்பிட்டு பட்டிக்காடுங்க. போய்யா. என்ன விசிட்டிங் கடை தர சாப்பிடறதுக்கு பணத்தை கூடியா? நாங்க யாரு தெரியுமா? ராஜ பரம்பரை. ராஜாவது மந்திரியாது கோட்டை கட்டியா கலட்டியா? இந்த கோட்டையுடைய விலை என்ன தெரியுமா? 1500 ரூபாய். நாங்க சாப்பிட்ட பில்ல 150 ரூபாய். பாக்கி 1350 ரூபாய் உடனே கொடுங்க. வெத்தனா செலவு ஆகட்டும், சீக்கிரம் கொடுங்க. என்னப்பா அது கலாட்டா? டாக்டர் இவங்க சாப்பிட்ட பில்ல நான் தர்றேன். ஐயா யோ யோ என்ன அது கால் எல்லாம் விழுறீங்க? எழுந்துருங்க எழுந்துருங்க. ஏயா உங்க முதலாளி ராதாவை சிங்கப்பூருக்கு அனுப்புறதுக்காக மெட்ராஸுக்கு போயிருக்கிறாரு. அவரு கோட்டை இங்க ஹோட்டல்ல விக்கிறீங்களா? இல்லைங்க ஐயா, ஐயா வீட்டுல தாங்க இருக்கிறாரு. ஐயா எங்களை காட்டி கொடுத்துறாதீங்க ஐயா. டாக்டர் ஐயா ஹோட்டலுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருந்தாரு. நம்ம ஐயாவை கூட அவர் கேட்டார். அதான் அந்த பாட்டுக்கார ராதா அம்மா நாளைக்கு சிங்கப்பூர் போறதுக்கு இன்னைக்கே மெட்ராஸ் போறாங்களாம். அவங்கள கொண்டு போய் விடுறதுக்கு ஐயா போயிட்டாரான்னு கேட்டார். ஹலோ ஹலோ, ஏர் இந்தியாவா? நாளைக்கு எத்தனை மணிக்கு சிங்கப்பூர் ஃபிளைட் புறப்படுது? ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம். Morning 5 o'clock, sir. தேங்க்யூ. ஹலோ குட் மார்னிங். குட் மார்னிங். ஹலோ சார். ஹலோ. அவங்களோட ப்ரோக்ராம்ல தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்நேரம் அவங்களுக்கு பொன்னாட போத்திருப்பாங்க. சிங்கப்பூர் தமிழ் மக்களின் ஏழை பங்காளன், பாட்டாளிகளின் தோழன், எங்கள் தலைவன் திரு ஐசக் பாலா அவர்கள் இப்பொழுது இசைக்குயில் இளையராணி ராதா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். நீங்க இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். எஸ் சார். நீங்க நான் இந்தியாவில இருந்து வரேன். சிங்கர் ராதாவை பார்க்கணும். முக்கியமான இடங்களை சுத்தி பார்க்க அவங்களை இப்பதான் என் கார்ல அனுப்பிச்சு வச்சேன். இதுல அவங்க எங்கெங்க போறாங்கிற விவரம் இருக்கு. இந்தாங்க. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே, நாளைக்கு பேசிக்கலாம். எஸ், கம் இன். வாங்க, ஹலோ. உட்காருங்க. தேங்க்யூ சார். நான் நிகழ்ச்சி நடந்த இடத்துக்கு போயிருந்தேன். அவங்க உங்களை பார்க்க சொன்னாங்க. ராதா வந்துட்டாங்களா? அவங்க நாளைக்கு இந்தியா போறதா இருந்தது. ஏனோ தெரியல, இன்னைக்கே புறப்பட்டு போயிட்டாங்க.
ஐயா ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து எதையோ பறி கொடுத்த மாதிரி அலையறாரு. எல்லாம் வயசு கோளாறுதான். உனக்கு வயசு இருக்கு, கோளாறு இல்லையே. இதுதான் கோளாறு. சாரிங்க. ராதா, ராதா, எப்படி இருக்கீங்க? நான் பல தடவை உங்க வீட்டுக்கு போன் பண்ணேன், நீங்க கிடைக்கல. ஆடிட்டோரியத்துக்கும் வந்தேன், அங்கேயும் உங்களை பார்க்க முடியல. சிங்கப்பூர்ல உங்களை எங்கெல்லாமோ பார்த்தேன், ஆனா பார்த்தும் பேச முடியல. உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியலங்க. நான் உங்ககிட்ட எங்க இசை சங்கத்துல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் போகணும். டைம் ஆச்சு, வரட்டுமா? வாங்க தம்பி, உட்காருங்க. ஏன் தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? மனசு தம்மா சரியில்லை. என்ன தம்பி, உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கு, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர வேலைக்காரங்க இருக்காங்க, உங்களுக்கு என்ன குறை? நம்பவே முடியலையே. என்னைக்கு நான் ராதாவை சந்திச்சேனோ அப்ப இருந்தே என் மனசும் நினைவும் அவளையே சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அவன் நினைவாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனா, அவளோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். இப்படி ஒரு பண்புள்ள புள்ளை எனக்கு மருமகனா வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். தம்பி, வாழ்நாளெல்லாம் உங்களோட சேர்ந்து வாழ போற ராதாதான் இதுக்கு முடிவு எடுக்கணும். அம்மா, வாம்மா சுமிதா, நல்லா இருக்கியாம்மா? அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எழுந்துருமா, நல்லா இருமா. அம்மா, என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஒரு தெய்வம் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குமா. யாருமா அந்த தெய்வம்? உயிரோட போராடுறவங்களுக்கு உயிர் கொடுப்பவர, அழிஞ்சு போன என் வாழ்க்கைக்கு உயிர் கொடுத்த உத்தமர் டாக்டர் ரவி. ராதாவை கூட தெரியுமா? அம்மா, என்ன மன்னிச்சிருங்க. இந்த கல்யாணம் யாருக்கும் தெரியாம நடந்துருச்சுமா. இந்த நிலையில உன்னை பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னம்மா, ராஜா வந்துட்டு போறாரு? வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டுட்டு போறாரு. நீங்க என்னமா சொன்னீங்க? நான் என்னமா சொல்றது, ராதால பதில் சொல்லணும். ராதா என்னமா சொல்றா? இப்ப வருவா, அவளையே கேளு. இருமா, காஃபி கொண்டு வரேன். பெரிய ஆளடி, கண்ணு கண்ணு வச்சாப்புல யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டியே. உனக்கும் கல்யாணம் ஆக போகுது. ராஜா வந்து இப்பதான் பொண்ணு கேட்டுட்டு போறாரு. என்னடி, சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன், இப்படி மூஞ்ச காட்டிட்டு போற? நில்லடி, நான் கல்யாணம் செஞ்சுக்கிற நிலையில இல்லடி.
ராதா, ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி புடவை செலக்ஷன் பண்ற மாதிரி இல்லடி மாப்பிள்ளை கிடைக்கிறது. 10 தடவை பொண்ணை பார்த்துட்டு என்ன வரதட்சணை கொடுக்க போறாங்கன்னு உதறிட்டு போற உலகம் இது. இப்படிப்பட்ட காலத்துல வீடு தேடி வந்து ஒருத்தர் பொண்ணு கேக்குறாருனா அவருக்கு பதில் சொல்லாம இருக்கிறது பைத்தியக்காரத்தனோண்டி. நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி. என்ன சொல்ல போற? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல போற, அவ்வளவுதானே? ராதா, உனக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற உங்க அம்மா மனசை ஏண்டி இப்படி கஷ்டப்படுத்துற? அவங்க நிம்மதியா இருக்கணும்னா நீ எடுக்கிற முடிவு நல்லதா இருக்கணும். நான் வரேன். அம்மா, காப்பி தானே வேணும், தரேம்மா. சுமிதா, அவ அப்பவே போயிட்டா. அம்மா, என்னடி? மத்தவங்க சொல்லித்தான் எதையுமே தெரிஞ்சுக்கிற வயசு இல்லம்மா எனக்கு. இப்ப என்ன நடந்து போச்சு? நானா சொல்லி பார்த்தேன், நீ கேட்கல. தானாவும் புரிஞ்சுக்கல. அடுத்தவங்க சொன்னாலாவது புரிஞ்சுக்கவேன்னு நினைச்சதுல என்ன தப்பு? அம்மா, கடைசியா சொல்றேன், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என் முடிவை மாத்திக்க நான் தயாரா இல்ல. நான் மாத்திக்கிறேன்டி. நீ பூத்து குலுங்கி மனம் பரப்புவேன்னு ஆசைப்பட்டேன். அது நிராசையா போயிடுச்சு. இனி மண்ணுக்கு மட்டும் இல்ல, மகளுக்கும் பாரமா இருக்க விரும்பல. சீக்கிரமே என் முடிவை நீ தெரிஞ்சுக்க வேடி.